முதல்ல பேசுகிறப்போ எல்லாருமே மனுஷன் பிறக்கிறான், வளர்கிறான், இனப்பெருக்கம் பண்ணுறான், இறந்துடுறான்னு சொல்கிறோம். இப்போ இந்த குறைந்தபட்ச வேலைக்காக தான் என்னை பொறுத்தவரையில் எல்லாருமே படாத பாடு படுறாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த சிரமப்படுறதை இந்த யோகா குறைச்சி சிரமப்படுறதை ஈஸி பண்ணி கொடுக்குது, சுலபம் பண்ணி கொடுக்குதுங்களா? இல்லை அதுக்குன்னு சில நெறிமுறைகளை வகுத்து கொடுக்குதா? இல்லை இதை தவிர வேறு ஏதாவது ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறத சொல்ல வருதா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தேவை. See, only when you are able to perform these minimum functions effortlessly, we can talk to you about something higher. Even with these minimum functions, if you are struggling, talking to you about something higher is simply waste of time. இப்போ இந்த மினிமம் ஃபங்க்ஷன் சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கிறது, இறக்கிறது, இது எல்லாமே ரொம்ப மினிமம். எல்லா உயிரும் பண்ணுறது. இது நாங்கள் மட்டும் இல்லை. ஒரு எறும்பு அதே செயல் செய்கிறது, ஒரு புழு அதே செயல் செய்கிறது, எல்லா மிருகங்கள் செய்கிறது. அவர் எல்லாமே ஒன்றும் பிரச்சனை எல்லாமே முடிச்சுக்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் என்ன ஒரு பெரிய பிரச்சனையாக பண்ணி வச்சுருக்கீங்களே? இது உயிர் தன்மை தானே நடக்குது. இதில் ஒன்றும் பெரிய நீங்கள் போராட தேவையில்லை. அதே ஒரு போராட்டமாக பண்ணி வச்சுட்டீங்க. எப்போ அது போராட்டம் இல்லாமல் நீங்கள் சுகமாக விளையாட்டு மாதிரி அது பூரிச்சிக்க முடியும், அப்போ தான் உங்களுக்கு அதை தாண்டி என்ன இருக்கிறதுன்னு பேச முடியும் உங்கள் கூட. இதுலேயே போராட்டத்தில் இருந்தால் இதுக்கு தாண்டி என்ன பேச முடியும்? இப்போ உங்களுக்கு கால் வலிக்குது. இப்போ இருக்கலாம் நிறைய பேர் கால் வலி, கால் ரொம்ப வலி. இப்போ நான் போய் ஏதோ ஸ்வர்க்கம், முக்தி, மோட்சம்னு பேசினா உங்களுக்கு என்ன? கால் வலி தானே முக்கியமானது. எல்லாத்துக்கும் உங்கள் கால் வலிக்கிறப்போ உலகத்தில் எல்லாத்துக்கும் முக்கியமானது என்ன? கால் வலி தானே. கடவுள் இங்கே வந்தால் என்ன கேட்குறீங்க? கால் வலி போனால் போதுப்பா, அவ்வளோதான். அப்படிதானே? இப்போ நாம் இங்கே உடலோடு இங்கே இருந்து வளர்ச்சின்றது நீங்கள் ஒன்றும் பண்ணல. சாப்பிட்ணும் அது பாட்டு நடக்கும். உடலோடு நீங்கள் ஒன்றும் நடத்த தேவையில்லை, அது பாட்டு உள்ளே எல்லாமே நடந்திருக்குது. மூச்சு கூட நீங்கள் நடத்த தேவையில்லை, அது பாட்டு நடந்திருக்குது. நீங்கள் இங்கே சும்மா இருக்கணும் முழுமையாக. உயிர்த்தன்மை என்னன்றது கொஞ்சம் அது கூட தொடர்பிச்சு அப்படி இருந்தால் வாழ்க்கை அது பாட்டது நடந்து போகும். இதே பெரிய போராட்டமாக பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்தது என்ன பேச முடியும்? இது நீங்கள் சுகமாக நடத்த முடியும்னா, ஒரு ரொம்ப முயற்சி இல்லாமல் இது நடத்த முடியும்னா, இப்போ அடுத்தது என்னன்னு பேச முடியும், இல்லைன்னு என்ன பேச முடியும்? இவ்வளோதான். யோகத்தில் ரெண்டுக்கு வழி இருக்குது. இது சுகமாக நடத்துறதுக்கு யோகா இருக்குது. ஆனால் யோகத்தை முடிவு அதிலே இல்லை. இது சுகமாக நடத்தி கொடுக்குறது என்னத்துக்குன்னா, இது சுகமாக நடந்து அடுத்தது என்னன்னு தானாக பார்க்குறீங்க என்ற நோக்கத்தில். இப்போ உடல், மனம் எல்லாம் சுகமாக இருக்குது நமக்கு. இப்போது வேற என்ன இருக்குது வாழ்க்கையிலன்னு கொஞ்சம் தேடுதல் நமக்கு வரும். இப்போ காலையிலேயே பாதிப்பு இருக்குது, நமக்கு வேற ஒன்றும் நோக்கமே வரல, இதுலேயே இருக்கிறோம் நாங்கள்.